السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கணியத்துக்குரிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற செயல் திட்டத்தை கையில் எடுத்து அதை ஒட்டி 10 மாத கால அளவு பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலபுத்தூர் கிளையின் சார்பாக இந்த திருமுனை கூட்டத்தை அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த கூட்டத்தில் இணை வைப்பை வேறறுத்த இப்ராஹிம் நபி என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதம் என்ற அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறை மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இது 4வது மாதத்துடைய முதல் தொடக்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த மாதத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணைவைப்புக்கு எதிராக அவருடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை மக்களுக்கு மத்தியில் நாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நேரத்திலும் இந்த இணைவைப்புக்கு எதிராக பல்வேறு பிரச்சாரங்களை நாம் செய்யக்கூடியவராக இருக்கிறோம். ஏன் மறுபடியும் இந்த இணைவைப்புக்கு எதிராக பிரச்சாரத்தை கையில் எடுக்க வேண்டும் என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். இந்த இணைவைப்புக்கு எதிராக சில வருடங்களுக்கு முன்னால் இணைவைப்பு கொள்கையை அழிக்க வேண்டும், அதை வேறறுக்க வேண்டும் என்பதற்காக ஷிர்க் ஒழிப்பு என்ற ஒரு மாநாடை அறிவித்து
அந்த மாநாடையும் நாம் நல்லபடியாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த மாநாடுகளை முன்னிட்டு பல்வேறு பிரச்சாரங்களை மக்களுக்கு மத்தியில் நாம் கொண்டு சென்றோம். இணைவைப்பை பற்றி ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று பெண்களா இருக்கக்கூடியவர்கள் அந்த இணைப்பு கொள்கையை தெளிவுபடுத்தி எதையெல்லாம் இணைவிப்பாக தங்களிடத்தில் வைத்திருந்தார்களோ அந்த பொருளை எடுத்துக்கொண்டு வந்து மாநாட்டில் ஒரு கண்காட்சிக்காக வைத்திருந்த ஒரு நிலையும் நமக்கு தெரியும். இவ்வளவு பிரச்சாரம் செய்தோம், அதற்காக பல்வேறு சிரமங்களை சந்தித்தோம். இணைவிப்பு கொள்கை ஒளிந்து விட்டதா? இணைவிப்பு கொள்கை இல்லாமல் சில ஊர்கள் இருக்கிறதா? இல்லை. எல்லா ஊரிலும் அவர்கள் அறியாத புறத்தில் இருந்து ஒவ்வொரு நேரத்திலும் இணைவிப்பு கொள்கையை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய இந்த இணைவிப்பு இன்னும் மக்கள் அதில் அதிகமாக மூழ்கிக் கொண்டே இருப்பார்கள். இந்த உலகம் அழியக்கூடிய காலகட்டத்தில் ஏகத்துவ கொள்கையை விட இணைவைப்பு கொள்கைதான் தலை தூக்கி நிற்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதவர்கள் ஒரு முன் எச்சரிக்கையாக சொல்லுகின்றார்கள். லா தகூமு ஸாஅத், மறுமை நாள் வராது. எது ஏற்படாமல், எந்த காரியம் நிகழாமல், மறுமை நாளுடைய நிகழ்வுகளை பற்றி, மறுமை நாளுடைய அடையாளங்களை பற்றி பல்வேறு சிறு பெரிய அடையாளங்களை அறிந்து வைத்திருப்போம். அல்லாஹ்வின் தூதவர்கள் அதில் ஒன்றாக சொல்லுகிறார்கள், ஹத்தா தல்ஹக கபாயில மின் உம்மத்தி பில் முஷ்ரிக்கீன, என்னுடைய சமுதாயத்திலிருந்து சில கூட்டத்தார்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த இணை வைப்பாளருடன் இணையும் வரை, அல்லது வஹத்தா தஅபுத கபாயில மின் உம்மத்தி அல் அஸ்னாம், என்னுடைய உம்மத்திலிருந்து சில கூட்டத்தார்கள் அவர்கள் சிலைகளை வணங்குகின்றவரை மறுமை நாள் நிகழாது. அதை கண்கூடாக நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நேரத்தில் அந்த இணைவைப்பு கொள்கை குறைவாக இருந்தது. தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில், தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் அறியாமல், அவர்களை தெரியாமல் பிறர் மக்கள்கள் சொல்லித் தரக்கூடிய அந்த செயல்பாடுகளை அதை இணைவைப்பு என்று உணராமல் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றமே. இந்த இணைவைப்புக்கு எதிராக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பல்வேறு அறிவுரைகளை நமக்கு சொல்லுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்றார்கள். பிரச்சாரம் செய்யும் பொழுது ஓரிரை கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொல்லப்படும் பொழுது அந்த காலகட்டத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு சில நபர்கள் மட்டும் இந்த மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுக்கு இணைவிக்காத கொள்கையை சில நபர்கள் மட்டும் அங்கீகரித்தார்கள். பல்வேறு நபர்கள் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தோடு அந்த மக்காவில் பல்வேறு நபர்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை வசனங்களை அருளி, வஅன்தி அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே நெருங்கிய உறவினருக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வீராக. அல்லாஹ்வின் தூதவரையில் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறி சஃபா என்ற மலையில் நின்று கொண்டு மக்களுக்கு அழைப்பு தருகின்றார்கள். அனைத்து மக்களும் அந்த இடத்திலே ஒன்று கூடிய பிறகு அல்லாஹ்வின் தூதவர்கள் அந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் சில நபர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இணை கற்பித்தால் மறுமை நாளில் நீங்கள் நரகத்துக்கு செல்வீர்கள்.
ஒரே இறைவனாய் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை மட்டும் முழுமையாக நம்புங்கள். நீங்கள் அல்லாஹ்வை நம்பி இஷ்தரவ் அன்ஃபுஸஹும், உங்களை நரகத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவின் தூதவர்கள் தன்னுடைய மக்களிடத்திலே இணைப்புக்கு எதிராக அறிவுரை சொல்லுகிறார்கள், உபதேசம் செய்கிறார்கள். இணைப்பு கொள்கையில் இருந்தால், ஏகத்து கொள்கையை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவராக இருந்தால் அவர் மறுமை நாளில் நரகத்துக்கு செல்வார். அவர் நரகவாசி, அவர் என்றென்றும் அதிலே நிலைத்திருப்பார் என்பதை அல்லாஹ்வின் தூதவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அஸ்மா பின்த் உமைஸ் ஒரு நபித்தோழி, அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதவர்கள் கால அலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதவர்கள் என்னை அழைத்து எனக்கு சில கல்வியை கற்றுத் தருகின்றார்கள். அலா அஸ்மாவே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கலிமாத்தின் சில வாசகங்களை, சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் கற்றுத் தருகின்றேன். அதை நீ நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு போதுமானது, அதுதான் உங்களை அரவணைக்கக்கூடியது, அதுதான் உங்களை பாதுகாக்கக்கூடியது என்று அல்லாஹ்வின் தூதவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு, அஸ்மாவே, ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது பல்வேறு துன்பத்திற்கு அவன் உள்ளாக்கப்படுவான், சிரமங்களை சந்திப்பான், கஷ்டங்களை சந்திப்பான். உனக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது, உனக்கு ஒரு நோய் வரும் பொழுது, நீ ஒரு துன்பத்திற்கு உள்ளாக்கப்படும் பொழுது, நீ வேதனைக்கு உள்ளாக்கப்படும் பொழுது, அந்த நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தை நீ சொல். அல்லாஹு ரப்பி, என்னுடைய இறைவன் அல்லாஹ்தான். லா உஷ்ரிகு பிஹி ஷையன், அல்லாஹ்வுக்கு நான் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் இணை கற்பிக்க மாட்டேன் என்று நீ சொல். என்ன வார்த்தை? அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷையன். இந்த வார்த்தையை நாம் சொல்லுகின்றோமா? இந்த வார்த்தையை சொல்லாத காரணத்தினால்தான் பல்வேறு இணை வைப்புகள் உள்ளே நுழையக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. இணை வைப்பு வருவதற்கு காரணம் என்ன? இணை வைப்பு கொள்கையில் விழுவதற்கு காரணம் என்ன? நமக்கு ஒரு துன்பம் வரும், கஷ்டம் வரும், சிரமம் வரும். அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்யணும். ஒருவருக்கு குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் அற்றவராக இருக்கிறார். அந்த குழந்தை பாக்கியம் அற்றவர், அவருடைய சூழ்நிலை என்ன? திருமணம் முடித்து ஓரிரு மாதங்களாகும், ஓரிரு வருடங்களாகும். சில வருடங்களுக்கு பிறகு நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நாம் என்ன செய்வது? மருத்துவரை அணுகினால் அதற்கு சரியான மருத்துவம் அமையவில்லை. சில நபர்கள் சொல்வார்கள், நீ ஒரு 10 வருடமாக, 15 வருடமாக, 20 வருடமாக உனக்கு குழந்தை இல்லை, நாகூர் தர்காவுக்கு செல், ஏர்வாடி தர்காவுக்கு செல். அங்கே சென்று நீ அதற்கு தனியாக அங்கே ஊஞ்சலை கட்டிவிட்டால் உனக்கு குழந்தை பாக்கி வந்துவிடும் என்று சொல்லும் பொழுது அவருடைய சிந்தனை என்ன? தர்காவில் இருக்கக்கூடியவர் நம்மளை அரவணைப்பார், நம்மளை பாதுகாப்பார் என்ற சிந்தனையில் இணை வைப்பு கொள்கையில் அவர் விழுந்து விடுகின்றார். வியாபாரம் செய்வார்கள், வியாபாரத்தில் பல்வேறு லாபங்களை பார்ப்பார்கள். பல்வேறு லாபங்களை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த வியாபாரத்தில் தோல்வி வந்து விட்டால், பொருளாதாரத்தை இழந்து விட்டால், நஷ்டம் அடைந்து விட்டால், சில நபர்கள் அவரிடத்திலே வந்து சொல்வார்கள், உனக்கு வியாபாரம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால், உடைய வியாபாரத்தில் பரக்கத்து அதிகமா இருக்க வேண்டும் என்றால், உனக்கு பின்னால் ஒரு கல்லை தொங்கவிடு அல்லது கத்தாழையை தொங்கவிடு, திருக்குறாவுடைய வசனங்களை ஓதி தொங்கவிடு. இதன் மீது நீ நம்பிக்கை வைத்து அதை தொங்கவிட்டால் உன்னுடைய கஜானாக்கள், உன்னுடைய கல்லாப்பட்டி நிறைந்துவிடும் என்று
அவனுக்கு சொல்லப்படும் பொழுது அவனுடைய சிந்தனை என்ன? பொருளாதாரம், கல்லாப்பெட்டி, நம்முடைய கசானா நிறைந்தா போதும், தூக்கி மாட்டு கத்தாழைய அல்லது ஒரு கல்லை வீடு கட்டுவார்கள். தன்னுடைய பொருளாதாரத்தை கஷ்டப்பட்டு சேகரித்து தன்னுடைய பொருளாதாரத்தை ஒன்று திரட்டி ஒரு இடத்தை வாங்கி வீடுகளை சிறிது சிறிதாக கட்டிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி கட்டும் பொழுது அப்படியே ரோட்ல போகக்கூடிய ஆளு, அந்த வழியா வரக்கூடிய ஆளு, அல்லது நம்முடைய உறவினர்கள் அல்லது நம்முடைய நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், சூப்பரா வீடு கட்டுறியே, அழகா இருக்கே, உடனே கஞ்சிஷ்டி, இது பட்டு விட்டால் நம்முடைய வீடு சரியான முறையில் கட்டி முடிக்க முடியாது. ஆகையால் இந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு பொம்மையை தூக்கி மாற்றாங்களா இல்லையா? காரணம், இது இருந்தால், இந்த பொம்மை இருந்தால், அல்லது அந்த முகமூடி இருந்தால், அல்லது பூசணைக்காய் இருந்தால் நம் மீது எவ்வித கஞ்சிஷ்டியும் விழுந்து விடாதே அப்படி என்று எண்ணி இணை வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், ஒரு சிரமம் வருகிறது. அந்த சிரமம் வரும் பொழுது, ஒரு துன்பம் வரும் பொழுது, அந்த நேரத்தில் அல்லாஹு ரப்பி, என்னுடைய இறைவன் அல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு எப்பொழுதும் எந்த நேரத்திலும் இணை கற்பிக்க மாட்டேன் என்று ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்தார். இணை வைப்பு எங்கேயாவது வருமா? உள்ளே நுழைந்து விடுமா? உள்ளே நுழையாது, அந்த சிந்தனை வராது. ஆனால் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். அதை சார்ந்திருக்காமல் வேறொரு பொருளின் மீது, வேறொரு மனிதன் மீது நாம் சார்ந்திருந்தால் அந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவனாக இருக்கும். அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவுசானிய ஹலீலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய நெருங்கிய தோழர், என்னுடைய நண்பர், அல்லாஹ்வின் தூதுவரையில் எனக்கு வசியத், உபதேசம், அறிவுரை சொன்னார்கள். என்ன அறிவுரை தெரியுமா? யா அபூதரே, லா துஷிரிக்கு பில்லாஹி ஷையன், நீ எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நீ இணை கற்பித்து விடாதே, இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை செய்து விடாதே. வாயின் குத்தியாகத்த நீ இரண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் சரி, உனக்கு எதிராக பல்வேறு நபர்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். சமீப காலமாக மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு இஸ்லாமியர்கள் ஏன் அவர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள்? அஹ்லாக் முதல் பல்வேறு நபர்கள், அல்லாஹ் ஒருவன் தான், நான் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டேன், அல்லாஹ்வை தவிர வேற எந்த வார்த்தையும் என்னுடைய வாயில் வந்துவிடாது, என்னுடைய உள்ளத்தில் நினைக்காது என்று சொன்ன காரணத்தினால், நினைத்த காரணத்தினால், மாட்டி இறைச்சிப்பதால் பல்வேறு காரணங்களை சொல்லி கொலை செய்கிறார்களே. என்ன காரணம்? அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக்கூடாது. அல்லாஹ்வை நாம் முழுமையாக நம்பி இருக்கிறோம். இந்த உலகத்திலே பல்வேறு கஷ்டங்கள் வந்தாலும், சிரமங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், நான் இரண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும், நீ நெருப்பிலே போட்டு பொசுக்கப்பட்டாலும், யா அபூதரே, நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாத. எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நாம் இணை கற்பித்து விடக்கூடாது. இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை செய்தால் அவருடைய நிலை என்ன என்பதை பல்வேறு செய்திகளில் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டுள்ள எல்லா நபிமார்களையும் எடுங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை ஒவ்வொரு நபிமார்களும் அவர்கள் செய்த முதல் பிரச்சாரம், அவர்கள் எடுத்து வைத்த முதல் செய்தி, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது. இரண்டாவது தான் தொழுகை, நோன்பு, ஜக்காத், தர்மம், பிற இன்னும் நல்ல அமல்கள். அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு எவ்வித இணையும் கற்பித்து விடக்கூடாது என்று ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்தை சந்திக்கும் பொழுது, தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது, இணை கற்பித்து விடாதீங்க, அது மிகப்பெரிய பாவம், அநியாயம் என்று அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் போதித்தார்களே.
இறைவன் 23வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் இறைவன் சொல்லுகின்றார், ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்தில் இருந்து நான் ஒரு இறை தூதரை தேர்வு செய்வேன். அந்த இறை தூதரை தேர்வு செய்து அந்த கூட்டத்திற்கு நான் தூதராக அனுப்பப்படும் பொழுது அந்த தூதர்கள் அந்த கூட்டத்தை பார்த்து சொல்வார்கள், நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். மாலக்குமின் இலாஹின கைரிஹு, அல்லாஹ்வை தவிர வேறு எதிலையும் நீங்கள் ஈடுபடக்கூடாது, நீங்கள் வணங்கக்கூடாது என்று அந்த நபிமார்கள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கு அனுப்பப்படும் பொழுது தன்னுடைய கூட்டத்திலே சொல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தில் 16வது அத்தியாயம் 36வது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறார், வலக்கது பஅஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நான் ஒரு இறை தூதரை அனுப்பினேன். அந்த இறை தூதர் அந்த சமுதாயத்திற்கு வரும் பொழுது அணிபுதல்லாக நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், வஜித்தனிபுத் தாகூத், அல்லாஹ்வை தவிர தீய சக்திகளை ஏனைய பொருட்களை நீங்கள் வணங்காதீர்கள், அதை விட்டு நீங்கள் விலகி விடுங்கள் என்று ஒவ்வொரு இறை தூதர்களும் தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த இணை வைப்பை பற்றி சொன்னார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ராயில் என்ற கூட்டத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 5 விஷயங்களை கட்டளையிட்டு, அந்த 5 விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டும். அந்த பனு இஸ்ராயில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை நீங்கள் எடுத்து சொல்லி அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள், மெம்பரில் ஏறுகின்றார்கள், ஒட்டுமொத்த மக்களையும் அழைக்கின்றார்கள். எல்லா மக்களையும் அழைத்து அந்த மக்களுக்கு சொல்லுகிறார்கள், அன் தஅபுதல்லாஹ வலா துஷ்ரிகு பிஷைஇன், நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள். யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரே, அந்த இணை கற்பிக்கக்கூடிய ஒரு நபருக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறார். ஒருவர் இருக்கிறார், தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து ஒரு அடிமையை விலைக்கு வாங்கினார். அந்த அடிமைக்கு தேவையான உணவுகள், உறைவிடங்கள், போதுமான அனைத்து செலவினங்களையும் இந்த மனிதர் ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் அந்த அடிமை இந்த முதலாளிக்கு எந்த வேலையும் செய்யாமல், முதலாளிக்கு கட்டுப்படாமல், அவருடைய வேலைகளை பூர்த்தி செய்யாமல் வேறொரு மனிதனுக்கு அவர்கள் வேலை செய்து கொடுத்தால் இந்த முதலாளியா இருக்கக்கூடியவர் ஏற்றுக்கொள்வார்களா என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் கேட்கின்றார். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள், இவர்கள் இருவருமே நம்மளை விட்டு வேறொரு மனிதனை இவர்தான் என்னுடைய தந்தை, இவர்தான் என்னுடைய தாய் என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்வோமா? அதை நாம் அங்கீகரிப்போமா? அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுதான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து அடிமையை விலைக்கு வாங்கின்றான். ஆனால் அந்த அடிமை தன்னுடைய முதலாளிக்கு எவ்வித வேலையும் செய்யாமல் வேறொரு நபர்களுக்கு செய்கிறார்கள். இதே போன்று அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை வழங்கியிருக்கிறான், உடல் ஆரோக்கியத்தை வழங்கியிருக்கிறான், உடல் திடவத்தத்தை வழங்கியிருக்கிறான். உன்னை படைத்து அந்த இறைவனை மட்டும் வணங்குங்கள், வாழ்வதல்லாக வலா துஷ்ரிகு பிஷைஇன், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதீர்கள். கொள்கையை தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இது இணை வைப்பு, இதை இணைக்கக்கூடிய காரியம், இந்த காரியத்தை செய்தால் நீ மறுமை நாளில் நரகத்துக்கு சென்று விடுவாய் என்று
அவர்களுக்கு தெளிவுபடுத்தினால் அந்த பிள்ளையில் வளர்ந்து வரும் பொழுது இணைவிக்கக்கூடிய காரியத்தை செய்ய மாட்டார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏறத்தாழ 950 வருடங்கள் இரவும் பகலும் மக்களை சந்தித்து இந்த இணைவைப்புக்கு கொள்கைக்கு எதிராக ஒவ்வொரு நேரத்திலும் அவர்கள் பிரச்சாரத்தை எடுத்து வைத்தார் என்ற செய்தியை நாம் அறிந்திருக்கிறோம். இதா ஹலரத்துக்குள் வஃபாத், அதே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரண தருவாயை அடைந்தார்கள். மரண தருவாயை அடையும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை அரவணைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார்கள், உங்களுக்கு நான் 2 விஷயங்களை ஒரு அறிவுரையாக, ஒரு உபதேசமாக, ஒரு கட்டளையாக நான் சொல்கிறேன். 2 விஷயங்களை நான் உங்களுக்கு தடை செய்கின்றேன், இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் 2 விஷயங்களை சொல்கிறார்கள். அந்த 2 விஷயங்கள் என்னவென்று தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் உறுதியாக அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைங்கள். ஏன் என்று தெரியுமா? மறுமை நாளில் அனைத்து மனிதர்களையும் மனுஷர் மைதானத்தில் அவன் ஒன்று திரட்டி உங்களை பல்வேறு விசாரணைக்கு உட்படுத்துவான். அப்படி அந்த விசாரணையில் ஒன்றாக இருக்கக்கூடியது மீசான் என்ற தராஸ். அந்த தராசை இறைவன் கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால் நிறுத்தப்படும் பொழுது சமாவாத்தி சம வல் அர்லீன சம, 7 வானங்களும் 7 பூமிகளும் ஒரு பக்கத்தில் இறைவன் நிறுத்துவான். இந்த திருக்கலிமாயம், இந்த வார்த்தையும் இன்னொரு பக்கத்தில் இறைவன் கொண்டு வந்து பாட்டுவான். அந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தை என்பது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை சொல்லக்கூடிய இந்த வார்த்தை உங்களுக்கு எடை கனத்திவிடும். அந்த 7 வானங்களும் 7 பூமிகளும் அதை உள்ளடக்கக்கூடிய அனைத்தும் எடை இலகுவாகிவிடும், லேசாகிவிடும் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார். மறுமை நாளில் உங்களை காப்பாற்றக்கூடிய திருக்கலிமா, அல்லாஹ்வை மட்டும் நீ முழுமையாக நம்ப வேண்டும். அல்லாஹ்வுக்கு எதையும் நீ இணை வைத்து விடாதே. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இரண்டாவது, இந்த வார்த்தையை நீ நினைவில் வைத்துக்கொள். இந்த வார்த்தை தான் உன்னை அதிகமாக நன்மைகளை பெற்றுத் தரக்கூடியது என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லினார்கள், அன்ஹாக பிஸ்னத்தைன், 2 விஷயங்களை உங்களை விட்டு நான் தடுக்கின்றேன். ஒன்று அஷ்ஷிர்க், கலிமாவை சொல்லிவிட்டேன், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவரை மட்டும்தான் நீங்க வணங்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தை, உங்களுடைய சிந்தனையை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த காரியத்தை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செய்து விடார்கள். அந்த தருப்பரனை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொண்டு வந்து விடார்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மரண தருவாயில் தன்னுடைய பிள்ளைகளை அரவணைத்து அந்த பிள்ளைகளுக்கு இணைவிப்புக்கு எதிராக அந்த பிரச்சாரத்தை எடுத்து வைத்தார்களே. நாம் மரணிக்கின்றோம், மரண தருவாய், நம்முடைய மரணத்துக்கு பின்னால் நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன? அவர்கள் நம்முடைய மரணத்துக்கு பின்னால் அவர்களை இணைக்கக்கூடிய காரியத்தை செய்துவிட்டால் அவருடைய மறுமை நாள், மறுமை வாழ்க்கை நஷ்டவாளியா மாறிவிடுமே என்று ஒரு அச்சத்தில், ஒரு பயத்தில் அந்த நபிமார்கள் பயந்தார்கள். இது எவ்வாறு ஏழைய நபிமார்கள் பிரச்சாரம் செய்தார்களோ அதை விட மிக பன்மடங்காக எல்லா நபிமார்களுக்கும் ஒரு உதாரணமாக சொல்லக்கூடியவர்தான் கது காலத்திலக்கும் உஸ்வத்துன ஹஸனத்துன் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இறைவன் சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இணைப்பு கொள்கைக்கு எதிராக எந்த அளவிற்கு ஒரு தனிநபராக வீரியமாக மக்களுக்கு மத்தியில் மிக பிரச்சாரத்தை கையில் எடுத்தார்கள். நம்மள போன்ற ஒரு காலகட்டம் கிடையாது. தௌஹீதுக்கு எதிராக
அல்லது தௌஹீது கொள்கை கூட்டம் ஒன்று நடக்கிறது என்று உங்களுக்கு தொலைபேசி மூலமாக நேரடியாக அழைப்பு கொடுத்து விட்டால் அனைத்து நபர்களுமே நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் பிறந்து வளர்ந்த அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்று தெரியுமா? சிலைகளை வடிவமைக்கக்கூடிய, சிலைகளை செய்யக்கூடிய அந்த தகப்பனாருக்கு பிறக்கக்கூடியவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய வாழ்க்கை முன்னோடியை பாருங்க. ஒரு மனிதன் அவர் நல்ல ஒரு நிலைக்கு வருவதாக இருந்தால் அவருடைய பெற்றோர்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும். நாம் இந்த கொள்கையில் உறுதிமிக்கவராக இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தொடர்ச்சியாக இந்த கொள்கையிலே உறுதிமிக்கவராக இருப்பார்கள். பெற்றோர்கள் சரியில்லை என்றால், பெற்றோர்கள் மார்க்கத்தை சொல்லித்தரவில்லை என்றால் அந்த பிள்ளைகள் வழித்தவறி செல்லக்கூடிய நிலையை நாம் பார்ப்போம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய ஊர், அவருடைய ஏரியா, அவருடைய மாவட்டம், அவருடைய நாட்டில் யாருமே இஸ்லாத்தை ஏற்றவர்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள் யாரும் கிடையாது. ஒரு சிறு வயதிலிருந்து அல்லாஹ்வை மட்டும் முழுமையாக நம்பிக்கை கொண்டு வளரக்கூடிய ஒரு நபர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகு, திருமணத்தை முடித்த பிறகு, ஒரு அரசனிடம் தானும் தன்னுடைய மனைவியும் செல்லும் பொழுது தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்கிறார்கள், இன்னபில் அர்லி, இந்த பூமியிலே முக்மினோன் என்னையும் உன்னையும் தவிர யாரும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, அல்லாஹ்வை நம்பவில்லை. நாம் இருவரும் மட்டும்தான் அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். திருமணம் எப்ப முடியும்? ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு, பருவ வயது அடைந்த பிறகு. ஏறத்தாழ நம்முடைய காலகட்டத்தில் சொல்வதாக இருந்தால் 20-25 வயதுக்கு பிறகுதான் திருமணத்தை முடிக்கக்கூடியவராய். அவருடைய சிறு காலத்துடைய பருவம், அவர் வளர்ந்து வரக்கூடிய ஒரு 6, 7, 8, 10, 15 வயது வரை அவருடைய வாழக்கூடிய காலகட்டம். அவருடைய தந்தை சிலைகளை வடிவமைக்கிறார். அவருடைய தந்தை சிலையை வடிவமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தந்தை இடத்தில் சிலையினார், இதுகால இப்ராஹிம் அபி ஆசர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தந்தையிடம் சென்று தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்கிறார், தத்தஹித அஸ்ராமன் ஆலிஹா, நீங்கள் ஏன் இந்த சிலைகளை கடவுளாக வணங்குவதற்கு தகுதியுடையவராக நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவருடைய கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய பதிலை நாம் அறிந்திருப்போம். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து, தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொல்கிறார்கள், உங்களையும் உங்களுடைய கூட்டத்தாரையும் வழி தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார் என்பதை நான் உணர்கின்றேன். நீங்க மட்டும்தான் நினைச்சேன், உன்னை சார்ந்து இருக்கக்கூடிய, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய, உன்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருமே தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள். இது ஒரு தடவை சொல்லிவிட்டார். நாம் யாருக்காவது இந்த இணைப்பு கொள்கையை பற்றி நாம் பிரச்சாரத்தை எடுத்து செல்லக்கூடியவராக இருந்தோம் என்றால் ஒரு தடவை சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம். அதுக்கு பிறகு என்ன செஞ்சிருவோம்? ஒரு சலிப்பு தட்டிவிடும். நாம் ஏன் செய்ய வேண்டும், எதற்கு செய்ய வேண்டும் என்று. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சென்று சொல்லுகிறார். தன்னுடைய தந்தையிடத்தில் மறுபடியும் போகிறார். தன்னுடைய தந்தையை பார்க்கிறார், வயது காலையில் அதிர்த்தி லிமா தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்சிரு வ லா யுக்னி அன்கு ஷைஇன். என்னுடைய தந்தையே, நீங்க சிலைகளை வணங்கக்கூடியவராக இருக்கிறீர்கள், நீங்கள் சிலையை வணக்கத்தை செலுத்தக்கூடியவராக இருக்கிறீர்கள். அந்த சிலைகளுக்கு கண்கள் இருந்தாலும் உங்களை பார்ப்பதில்லை, காதுகள் இருந்தாலும் அதை செவித்தார்ந்து கேட்பதில்லை, வாய்கள் இருந்தாலும் உங்களிடத்தில் பேசுவதில்லை. ஏன் இந்த சிலைகளை இதை கடவுளாக நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் கேட்கிறார். நம்ம கேட்போம்ல, தர்காவுக்கு ஏங்க போறீங்க? கபூரிலே ஒரு மனிதனை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மண் அந்த மனிதனை மண்ணோடு மன்றாக ஒன்றும் இல்லாமல் அதை ஆக்கி இருக்கும். அந்த இடத்தில் அவர் இருக்கிறார் என்பதை நமக்கு தெரியாது. ஏன் அவர் திரும்ப கேட்கிறீங்க? நீங்க கேட்டாலும் உங்களுக்கு பதிலளிப்பாரா?
அவரை கேட்டால் உங்களுக்கு ஏதாவது சொல்லுவாரா? எதுவுமே சொல்ல மாட்டாரே. ஏன் நீங்க சென்று கேட்கிறீர்கள் என்று கேட்டால் அவர் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன? எங்களுடைய முன்னோர்கள் வாழையடியாக எங்களுடைய முன்னாதிகள், எங்களுடைய பெரியவர்கள் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றார்கள், நாங்களும் சென்று அதை பார்க்கக்கூடியவராக இருக்கிறோம், அங்கே பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருக்கிறோம், அங்கே கையேற்றக்கூடியவராக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே. இதே நிலை இவங்க சொன்ன நிலை இப்பொழுது இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சொல், எங்களுடைய முன்னோர்கள் இவ்வாறுதான் பார்த்தோம், என்னுடைய முன்னோர்கள் இதை செய்யக்கூடியவராக இருந்தார்கள், அதனால் நாங்களும் செய்கின்றோம், நாங்களும் இந்த இணை வைப்பு கொள்கையில் நாங்கள் மூழ்கியிருக்கிறோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அவருடைய பெற்றோர், அவருடைய தாய், அவருடைய தாய் சொல்கின்றார், தந்தை சொல்கின்றார். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், வஅஇஸுக்கும் வமா தஅபுதுன மின் தூனில்லாஹி, இப்ராஹிமே, என்னோட தந்தை ஆசரே, நீங்கள் எதை கடவுளாக எடுத்து வணங்கக்கூடியவராக இருக்கிறீர்களோ அதை விட்டும் நாங்கள் விலகிவிட்டோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார். தன்னுடைய சமுதாயத்திற்கு மத்தியில் வருகின்றார், தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்கின்றார். மகாதிக தமாசி, இது என்ன சில, நீ எதற்காக இதை வணங்குகிறீர்கள்? வணங்கக்கூடிய காரணம் என்ன? என்னுடைய முன்னோர்கள் இதைதான் செய்யக்கூடியவராக இருந்தார்கள், அதை நாங்கள் பார்க்கிறோம் என்று அந்த மக்கள் சொல்லக்கூடியவராக இருந்தார்கள். மௌலூது ஓதக்கூடியவரை கேளுங்க, அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? யாரெல்லாம் மௌலூது ஓதக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்கள் சென்று நீங்க ஏன் ஓதுகிறீர்கள் என்றால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள். ஐவேளை தொழுவுறீங்களா? தொழுவுறோம். ஏன் தொழுவுறீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரமலான் மாதத்துக்கு நோன்பு வைக்கிறீங்களா? நோன்பு வைப்போம். ஏன் நோன்பு வைக்கிறீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்து விட்டார்கள், அதனால நாங்க வைக்கிறோம். ஹஜ் செய்றீங்களா? ஆம், அல்லாஹ் சொல்லிவிட்டான், அதனால ஹஜ் செய்கிறோம். வணக்க வழிபாடுகளை பற்றி கேட்கும் பொழுது இதை இறைவன் சொல்லிவிட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். சரி, ஏங்க மௌலூது ஓதுறீங்க? இது என்னுடைய முன்னோர்கள் செய்தார்கள், என்னுடைய பெரியவர்கள் செய்தார்கள், எங்களுடைய பெரியவர்கள் வழிகாட்டியாக என்னை காட்டிக்கு தந்தார்கள், அதனால் நாங்கள் செய்கிறோம் என்று இப்பொழுது மட்டும் அந்த இணை வைப்பு கொள்கையை செய்யும் பொழுது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உதாரணம் காட்ட முடியாமல், சொல்ல முடியாமல் எங்களுடைய முன்னோர்கள் என்று சொல்கிறார்கள். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் அந்த மக்கள் செய்தார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை பார்த்து கேட்டார்கள், வைதா யஸ்மஊன இன் ததுஊன, நீங்கள் அதை அழைத்தால் அந்த அழைப்பை அது செவியேற்குமா? என்பவுக்கும் அவர் எல்லோருக்கும் உங்களுக்கு எவ்வித நன்மைகளும் செய்யாத, உங்களுக்கு எவ்வித தீமையும் செய்யாத இந்த சிலைகளை, இந்த கடவுள்களை நீங்கள் ஏன் வணங்கக்கூடியவராக இருக்கிறீர்கள்? நீங்கள் சிலைகளை வணங்காதீர்கள், கடவுளை வணங்காதீர்கள், பத்தபழனி என்னை பின்பற்றுங்கள், உங்களுக்கு நேரான பாதையை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்கிறார். யாரும் கேட்கல, பிரச்சாரத்தை கையில் விடவில்லை, மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது இறுதியாக அந்த கூட்டத்தை பார்த்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், வா இன்னா புரான் மிம்மா தஅபுதுன, நீங்கள் எதை வணங்கக்கூடியவராக இருக்கிறீர்களோ அதை விட்டும் நான் விலகிவிட்டேன், எனக்கும் அதற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தை விட்டு விலகி ஹிஜ்ரத் செய்தார். தன்னுடைய ஊரை விட்டு, தன்னுடைய ஏரியாவை விட்டு, தன்னுடைய தாய், தந்தை, நண்பன், தன்னுடைய உறவினர்களை விட்டு வேற ஒரு ஊருக்கு செல்கிறார்கள். அங்கே இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார்கள். ஒரே இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை மட்டும் நம்ப வேண்டும் என்று அவர்களுக்கு போதிக்கின்றார்கள். அப்படி போதிக்கும் பொழுது சில நபர்கள் இந்த மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் ஏற்ற பிறகு பெரும்பாலான நபர்கள் இணை வைப்பு கொள்கையில் மூழ்கி இருக்கக்கூடியவராக இருந்தார்கள். அப்படி மூழ்கி இருக்கும் பொழுது இப்ராஹிமும் அவரோடு யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹ்வை மட்டும் வணங்கவும் என்று சொன்னார்களோ, அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த கூட்டத்தார்களை சந்திக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்துல தான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த விஷயத்தோடு நான் முடிக்கிறேன். இறைவன் அந்த வசனத்தை சொல்லும் பொழுது
கது காணத்துலக்கும் உசுவத்துல் ஹஸனத்துன் ஃபி இப்ராஹிம் வல்லதீன மஅஹு. இப்ராஹிமும் இப்ராஹிமோடு சேர்த்து யார் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார்களோ அவரிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவர்கள் இருவரும் என்ன செய்தார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரோடு இணைந்து இஸ்லாத்தை ஏற்றவர்களும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, வா இன்னனி புராவும் மிம்மா தஅபுதூன, நீங்கள் எதை வணங்கக்கூடியவராய் இருக்கிறீர்களோ அதை விட்டும் நாங்கள் விலகி விட்டோம், உங்களை விட்டும் நாங்கள் விலகி விட்டோம். وبيننا وبين بذات والغلاوة حتى تؤمنوا بالله. நீங்கள் இந்த ஓரிரை கொடியை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளும் வரை உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் பகைமை நீடித்துக் கொண்டே இருக்கும். நாங்கள் உங்களை உற்ற நண்பராக தேர்வு செய்ய மாட்டோம், உற்ற தோழராக தேர்வு செய்ய மாட்டோம். நீங்கள் அல்லாஹ்வை மட்டும், ஒரே இறைவன், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பெரும் பாவம் என்று நீங்கள் விளங்கி அல்லாஹ்வை மட்டும் தன்னுடைய வாழ்க்கை நெறியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் நீங்கள் எங்களுடைய நண்பர்கள், நெருங்கிய தோழர்கள், நெருங்கிய உறவினர்கள். அதை செய்யவில்லை என்றால் நாங்கள் உங்களை நெருங்கிய உற்ற நண்பராக, நெருங்கிய தோழராக தேர்வு செய்ய மாட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த கூட்டத்தாரும் சொல்கிறார். இந்த சிந்தனை நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்முடைய உறவினர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் இணைவிப்பு கொள்கையில் மூழ்கி இருப்பார்கள். இணைவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக செய்வார்கள். அந்த காரியத்திற்கு நம் ஒத்துழைப்பு வழங்குவது, அதை அரவணைப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு பொருளாதாரத்தை தருவது, இப்படி செய்கின்றமே. இப்படி செய்தால் நாமும் அந்த இணைவிக்கக்கூடிய காரியத்தில் நாம் ஈடுபட்டு விட்டோம், அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிவிட்டோம் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இணைவிப்புக்கு எதிராக ஒவ்வொரு நேரத்திலும் அவர்கள் எப்பொழுதெல்லாம் எந்த நேரத்திலாம் இணைவிப்பு கொள்கையை எதிர்க்கக்கூடியவராக இருந்தார்களோ, வேறறுக்கக்கூடியவராக இருந்தார்களோ, அதே போன்று நாம் தொடர்ச்சியாக இந்த இணைவிப்புக்கு எதிராக பிரச்சாரத்தை கையில் எடுக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலங்கள், குறிப்பிட்ட மாதங்கள், குறிப்பிட்ட வருடங்கள் அப்பொழுது மட்டும் பிரச்சாரம் செய்தால் போதுமானது கிடையாது. ஒவ்வொரு நேரத்திலும் இந்த இணைவிப்புக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா அருள் புரிவாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.